ஒரு காலை நேரம். பசுமையான மலைப்பகுதி. குறுகிய கல்லான பாதையில் இனியன் தனியாக நடந்து செல்கிறான். முன்னால் பாதை நீளமாகவும் சற்று பயமாகவும் தெரிகிறது. இந்த பாதை முடிவே இல்லாத மாதிரி இருக்கே என்று அவன் மனதில் நினைக்கிறான். குழப்பமும் சோர்வும் மலைமேல் மேகம் சூழ்கிறது. பாதை தெளிவாக தெரியவில்லை. இனியன் சோர்ந்து ஒரு பாறையின் மீது அமர்கிறான். நான் சரியான வழியில்தான் நடக்கிறேனா என்று அவன் குழம்புகிறான். ஒரு வயதான முனிவர் மெதுவாக நடந்து வருகிறார். இனியன் அவரை பார்த்து மரியாதையுடன் வணங்குகிறான். முனிவர் சிரித்தபடி கேட்கிறார், என்ன குழந்தையே, வழி தெரியாமல் சோர்ந்து விட்டாயா? இனியன் தன் குழப்பத்தை சொல்கிறான். அதை கேட்ட முனிவர் மென்மையாக சொல்கிறார், இந்த மலைப்பாதை போலத்தான் வாழ்க்கை. வழி தெரியாமல் சோர்வது இயல்பு. ஆனால் இறைவனை நினைத்து அவரின் அடியை பற்றிக் கொண்டு நடந்தால் எந்த பெரிய பாதையும் எளிதாகிவிடும். இனியனின் மனதில் ஒளி ஏற்றுகிறது. அவன் கண்களை மூடி இறைவனை நினைக்கிறான். மேகம் விலகுகிறது. பாதை தெளிவாக தெரிகிறது. இனியன் தைரியமாக நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போது அவனுக்கு மலை உயரமல்ல, பாதை பயமல்ல. இறைவனை நம்பினால் எந்த வாழ்க்கை பாதையும் கடக்கலாம் என்று அவன் உணர்கிறான். கதை பொருள். இறைவன் அடியை பற்றிக்கொண்டு நடப்பவர்கள் பிறவியின் பெருங்கடல் போன்ற வாழ்க்கையையும் தடையின்றி கடந்து விடுவார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர். நீந்தார் இறைவன் அடி சேராதார்.